பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த அற்புத பெருவிழாவில் உங்களை பார்ப்பது, உங்களோடு பேசுவது, உங்களுக்காக ஜெபிப்பது எனக்கு அதிக சந்தோஷம். ஆண்டவர் உங்கள் மேலே மிகுந்த அன்பு வைத்திருக்கிறார். நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து உங்கள் மேலே மிகுந்த அன்பு வைத்து இந்த அற்புத பெருவிழாவிலே பங்கு பெற வைத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை. உங்களுக்கு ஒரு அற்புதம் இன்றைக்கு தேவை. உங்களுடைய வியாதியிலிருந்து நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ள, ஒரு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள, உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவு நிறைவாக்கப்பட, உங்களுடைய நிந்தை மாற, உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற தடைகள் நீங்க, உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை. நீங்கள் பல காரியத்தில் முயற்சி பண்ணி ஏமாற்றம் அடைந்து ஒரு மனவேதனையோட மனசோர்வோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கலாம். உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை என்பதை இயேசு அறிந்ததனால தான் இந்த அற்புத பெருவிழாவை அவர் ஏற்படுத்தி உங்களுக்கு அற்புதம் செய்வதற்காகவே இந்த நாளிலே உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். அதற்கு அடையாளமாகத்தான் இந்த சாட்சிகளை நீங்கள் கேட்டீர்கள். நான் இத்தனை வருஷ ஊழிய பாதையில் பல ஆயிரம் சாட்சிகளை, இந்த மாதிரி அற்புதங்களை இயேசு செய்ததை நான் பார்த்திருக்கிறேன். ஒன்று அறிந்து கொள்ளுங்கள், மோகலாசரசால் அற்புதம் செய்ய முடியாது. நான் உங்களைப் போல பாடுள்ள ஒரு மனிதன். நான் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியாது. ஆனால் நான் சொல்லுகிற இயேசு அற்புதம் செய்கிறவர். நானும் ஒவ்வொரு கூட்டத்திலையும் அவர் அற்புதம் செய்வதை பார்க்க அவளோடு நான் ஜெபம் பண்ணி காத்திருப்பேன். நீங்கள் அற்புதம் செய்யணும் ஆண்டவரே, நான் அதை பார்க்கணும், ஜனங்க சந்தோஷப்படணும், அவருடைய துக்கம் சந்தோஷமாக மாறணும். ஏன் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார்? தன்னை பெருமைப்படுத்துவதற்காக அல்ல. நீங்கள் வேதத்தை வாசித்தால் இயேசு செய்த ஏராளமான அற்புதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. எந்த இடத்திலும் இயேசு தன்னை பெருமைப்படுத்தவோ, என்கிட்ட இருக்கிற வல்லமையை பாருங்கள், யார் வேணாலும் வாங்க நான் குணமாக்கிறேன் பாருங்கள், அப்படி இயேசு சவால் விட்டதை நீங்கள் பார்க்கவே முடியாது. அவர் தன்னுடைய பெருமைக்காகவோ தன்னுடைய பேர் பிரஸ்தாபத்திற்காகவோ அற்புதம் செய்யவில்லை. அவர் அற்புதம் செய்ததெல்லாம் ஜனங்களை பார்த்து மனதுருகி, ஐயோ இந்த ஜனங்கள் வேதனையில் இருக்கிறாங்களே, இந்த ஜனங்கள் கஷ்டப்படுறாங்களே, நான் சிருஷ்டித்த என் மக்கள், நான் உருவாக்கின என் ஜனம் இப்படி வேதனைப்படுகிறதே, அந்த மனதுருக்கத்தில் தான் இயேசு அற்புதம் செய்தார் என்று வேதத்திலே நீங்கள் அடிக்கடி வாசிக்க முடியும். மத்தேயு 14:14 அப்படி வாசிக்க முடியும். ஆண்டவர் மனதுருகி வியாதியஸ்தரை குணமாக்கினார் என்பதாக. இப்படி இயேசுடைய மனதுருக்கம்தான் அற்புதம் செய்தது. நீங்கள் பார்த்தீங்களா, 7 வருஷம் வியாதி, 14 வருஷம், சின்ன வயசில் இருந்த பாதிப்பு, லிவர் பாதிப்பு, பிறவிலேயே பாதிப்பு, இயேசு அற்புதம் செய்கிறார் பாருங்க. இதெல்லாம் அவங்க எல்லாம் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறாங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அற்புதம் செய்த இயேசு அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஏனென்றால் அவர் மரித்த உயிரோடு இருக்கிறவர். அவருடைய அன்பு மாறி போகவில்லை, அவருடைய வல்லமை மாறி போகவில்லை, அவருடைய அற்புதங்கள் மாறி போகவில்லை. பாருங்கள், அவருடைய துக்கத்தை எப்படி சந்தோஷமாய் மாற்றினார் பாருங்கள். 40 வருஷ வேதனைங்க ஆண்டவர் அப்படின்ற நேரத்துக்குள்ளே மாற்றி சந்தோஷப்படுத்தி விட்டார். உங்களுக்கு செய்ய மாட்டாரா? அவர் பட்சபாதமுள்ள தேவன் அல்ல. ஒருவருக்கு செய்துவிட்டு ஒருவருக்கு முடியாது என்று சொல்லுகிற தேவன் அல்ல. அவர் எல்லாரையும் நேசிக்கிற ஒரு ஆண்டவர். நீ எந்த மதம், என்ன ஜாதி, என்ன மொழி, எந்த தேசம், அதெல்லாம் அவர் பார்ப்பது இல்லை. அவர் முழு உலகத்திற்கும் ஒரு ஆண்டவராயிருக்கிறபடியால் என் மதங்களுக்கெல்லாம் அவர் அப்பாற்பட்டவர். யார் அவரிடத்தில் வந்து இயேசுவே எனக்கு ஒரு அற்புதம் தேவை, எனக்கு ஒரு விடுதலை கொடுத்துருங்க, என் துக்கத்தை மாற்றிருங்கன்னு ஜெபிச்சா போதும், அவர்களுக்கு உடனே அவர் அற்புதம் செய்து விடுவார். அவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் ஒன்றே ஒன்று, அவர் மேலே வைக்கிற விசுவாசம். தன்னை தேடி வந்த எல்லாரையும் பார்த்து இயேசு கேட்டார், எவ்வளோ பணம் கொண்டு வந்திருக்கிற, காணியை கொண்டு வந்திருக்கிறியா, என்ன கொண்டு வந்திருக்கிற? ஒன்றும் ஆண்டவர் கேட்டது இல்லை. அவர் கேட்டதெல்லாம் ஒன்றே ஒன்று, நீ விசுவாசிக்கிறியா மகனே? நான் இதை செய்ய வல்லமை என்கிட்ட இருக்குன்னு நீ விசுவாசிக்கிறியா? நான் உனக்கு செய்வேன், நீ விசுவாசிக்கிறியா மகளே? விசுவாசம் வந்து தான் அவர் எதிர்பார்த்தார். நீங்கள் அவர் மேலே வைக்கிற விசுவாசம், இவங்களுக்கெல்லாம் இயேசு அற்புதம் செய்தாரே, எனக்கும் அவர் செய்வார் அப்படின்ற ஒரு விசுவாசம்.
அந்த விசுவாசத்தோடு இயேசுவேன்னு கூப்பிடும்போது அவர் அற்புதம் செய்து விடுவார். இன்றைக்கு உங்களுக்கு செய்ய போகிறார். ஐயா, இது 30 வருஷ வியாதிங்க, 40 வருஷ வியாதியை மாற்றிட்டாருங்க. இது பிறவிலே இருந்த குறைபாடுங்க. பிறவிலேயே குறைபாடோடு இருந்த அந்த மகளுடைய லிவரை புது லிவராக இயேசு மாற்றிட்டாரே. பார்த்தீங்கல்ல, உங்களுக்கு செய்வார்ல. ஏன் இருதயம் டேமேஜ் ஆகிட்டு 14 வயசில் இருதயம் கம்ப்ளீட்லி டேமேஜ்டு, இனி சுகமாக்க முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இருதயம் பாதிக்கப்பட்டு போச்சு, அவ்வளோதான், இனி ஒன்றும் பண்ண முடியாதென்று புதிய இருதயம் இயேசு எனக்கு தந்தார். புதிய இருதயம் இன்றைக்கி பாதிக்கப்பட்ட உங்களுடைய உறுப்பை புது உறுப்பாய் மாற்றுவார். உங்களுடைய கண்கள் 7 வருஷம் கண்ணில் ஓட்டை, பார்வை தெரியல, மங்கிக்கிட்டே போகுது, அவ்வளோதான், புது கண்ணாக மாற்றிட்டார்ல இயேசு. புது லிவர் அந்த மகளுக்கு தந்துட்டார்ல, எனக்கு ஒரு புது இருதயம் தந்துட்டார்ல. ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு புது கண்களை தருவார், புதிய லிவரை தருவார், புதிய இருதயத்தை தருவார், புதிய சிறுநீரகத்தை தருவார், புதிய கர்ப்பப்பையை தருவார். பாதிக்கப்பட்ட அந்த பகுதியை அவர் தொடும்போது அது புதிதாய் மாறிவிடும். உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். அதற்குத்தான் இந்த அற்புத பெருவிழாவை ஆண்டவர் ஒழுங்கு செய்திருக்கிறார். உலகத்தின் பல நாடுகளில் இருந்து இந்த அற்புத பெருவிழாவில் நீங்கள் பங்கு பெறுகிறீர்கள். ஆண்டவர் இயேசுனி எந்த நாட்டில் இருந்தாலும் ஆண்டவர் இப்போ உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். கனடாவில், அமெரிக்காவில், ஆஸ்திரேலியாவில், நியூசிலாந்தில், வளைகுடா நாடுகளில் எங்கே இருக்கிறீங்க, இயேசு உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுடைய வீட்டில் அவர் பிரசன்னமாகி இருக்கிறார். ஏனென்றால் இயேசுவின் மேலே ஒரு விசுவாசத்தோடு இன்றைக்கு இயேசு எனக்கு அற்புதம் செய்திட மாட்டாரான்னு நீங்கள் பார்க்குறீங்கல்ல, உங்களுடைய இருதயத்தில் அந்த இயேசுன்ற பெயரை குறித்த நினைவு வந்துட்டதுனால உங்கள் வீட்டில் அவர் பிரசன்னமாகி இருக்கிறார். இப்போது நீங்கள் வசனத்தை கேட்டு ஜெபிக்கும்போது ஆண்டவர் உங்களை தொடுவதையும் உங்களுக்கு அற்புதம் நடப்பதையும் நீங்கள் காண்பீங்க, பெற்றுக்கொள்ளுவீங்க. அதனால் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுடைய அற்புதம் விடுதலை காரியமாக ஜெபிக்க முன்னால் முதலாவது வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். வேறு வசனத்திலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு செய்ய நினைத்திருக்கிற காரியங்களை வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல போகிறேன். அந்த வசனத்தை நீங்கள் கேட்ட பிறகு ஜெபம் செய்ய போகிறோம். நல்ல கவனிங்க, இந்த தேவனுடைய வார்த்தை. நான் என்னுடைய தத்துவத்தை உங்களுக்கு சொல்லவில்லை. எனக்கு தத்துவெல்லாம் பேச தெரியாது. நான் ஒரு தத்துவ ஞானியும் அல்ல. நான் சாதாரண உங்களைப் போல ஒரு மனிதன். தத்துவத்தினால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. கேட்கும்போது நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் என்ன பிரயோஜனம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரயோஜனமும் இருக்காது, அவ்வளோதான். கேட்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக தெரியும். அதனால் நான் தத்துவத்தை பேசலை, என் கொள்கையை உங்களுக்கு சொல்லவில்லை. வேறு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வசனம் வல்லமையும் ஜீவனும் உள்ளதாக இருக்கிறது. இந்த வசனத்துக்கு ஒரு வல்லமை உண்டு, வசனத்துக்கு ஜீவன் உயிர் உண்டு. இந்த வசனம் நம்மோடு பேசும். இந்த வசனம் நமக்குள்ளே விடுதலை கொண்டு வரும். இந்த வசனம் நமக்குள்ளே சுகத்தை கொண்டு வரும். இந்த வசனம் உங்களுக்குள்ளே ஆறுதலை கொண்டு வரும். இந்த வசனம் உங்களுக்குள்ளே அற்புதத்தை நடப்பிக்கும். என்னால் இந்த வசனம் தேவனுடைய வார்த்தை. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லி அற்புதத்தை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். அதனால் கவனமாக கேளுங்க. வசனத்தை கேட்டு ஜெபிக்கிற நேரத்தில் என் கூட இணைந்து ஜெபிக்கணும். மோகலாசஸ் ஏதோ செய்திருவார்னு நீங்கள் என்ன பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. ஜெப நேரத்தில் நீங்கள் இயேசுவை நோக்கி கூப்பிடணும். உங்களுடைய எண்ணம் சிதறாமல் இருப்பதற்கு உங்களுடைய கண்களை மூடி இயேசுவே என்னை நீங்கள் தொடணும், இயேசுவே எனக்கு விடுதலை தரணும், இயேசு என்கிற நாமத்தை சொல்லி நீங்கள் ஜெபிக்கும்போது ஆண்டவருடைய கரம் தொடுவதையும் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடப்பதையும் நீங்கள் காண முடியும். அதனால் இப்போது நாம் ஒரு சின்ன ஜெபம் செய்து நாம் வசனத்தை தியானிக்க போகிறோம். சரியா? நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு நிமிஷம் என்ன சொல்லணும், இயேசுவே நீங்கள் என்னோடு பேசணும். நாங்கள் மனுஷனுடைய வார்த்தையெல்லாம் கேட்டு 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 சோர்ந்து போயிட்டோம். நிறைய மனுஷனுடைய வார்த்தையை கேட்டுட்டோம், எங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அந்த நேரத்தில் ஒரு சந்தோஷம் மாதிரி தெரியுது, ஜாலியாக. அப்புறம் அது எங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் அற்புதத்தையும் கொண்டு வரலை. உங்கள் வார்த்தை நீங்கள் பேசுங்க, உங்களுடைய வசனத்திற்காக காத்திருக்கிறோன்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைக்காக நம்ம ஒரு நிமிடம் ஜெபிக்க போகிறோம். சரியா? அப்படியே கண்களை மூடுறீங்களா? உங்களுடைய எண்ணம் சிதறாமல் இருக்க கண்களை மூடி, தகப்பனே உங்களுடைய பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரப்பா. இப்போ எந்தெந்த தேசத்திலிருந்து எந்தெந்த இடத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகள் இயேசுவே என்னோடு பேசுங்க, இன்றைக்கு எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க,
என் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுங்கன்னு வேண்டிக் கொள்ளுகிறாங்களோ அவங்க பக்கத்தில் நீங்கள் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இம்முடைய வசனத்தை கொண்டு உம்முடைய பிள்ளைகளோடு பேசுங்கப்பா. இந்த மனிதனுடைய வார்த்தைகள் இவர்களுக்கு ஒரு நன்மை செய்ய முடியாது. ஆனால் நீங்கள் பேசுங்க, ஒவ்வொருவரோடு பேசுங்க, ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்கிற மகிழ பண்ணுங்க. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 36வது வசனம். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்லணும், என்ன வசனத்தை உங்களுக்கு சொல்லி ஜெபம் பண்ணணும், பிரார்த்தனை பண்ணணும்னு சொல்லி நான் ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருந்த போது ஆண்டவர் இந்த வசனத்தை கொண்டு உங்களுக்கு சில காரியங்களை சொல்லும்படி எனக்கு திருவிழம் பற்றினார். அந்த வசனத்தை தான் சொல்ல போகிறேன். யோவான் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஆண்டவர் இயேசு என்று உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். என் மகனே நீ விடுதலை ஆவாய், என் மகளே நீ விடுதலை ஆவாய், என் பிள்ளைகளே நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலையின் அற்புதம் தேவையாயிருக்கிறது. ஒருவேளை ஏதோ ஒரு பாவத்தை விட முடியாமல் நீங்கள் தவிக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. ஏதோ ஒரு வியாதிக்கு என்னென்னவோ மருந்துகளெல்லாம் எடுத்து எத்தனையோ ஆஸ்பத்திரிக்கு மாற்றி மாற்றி போகியும் கூட அந்த நோய் விலக மாட்டேன் என்று உங்களுடைய சரீரத்தை பிடித்து கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு இந்த நோயின் பிடியிலிருந்து விடுதலை தேவை. ஒரு பயத்தின் ஆவி, குழப்பத்தின் ஆவி, பிசாசுடைய தாக்கத்தினால வெளியே சொல்லக்கூட பயந்து கலங்கி கொண்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. கடன்காரங்க நெருக்கிறாங்க, கடன் பிரச்சனை நெருக்குகிறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இதுங்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்று கலங்குறீங்க. அந்த கடன் பிரச்சனையிலேருந்து ஒரு விடுதலை உங்களுக்கு தேவை. குழந்தை இல்லை, எல்லாரும் அவமானப்படுத்துகிறாங்க, நிந்திக்கிறாங்க, அந்த நிந்தனையிலேருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. இப்படி ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. ஆண்டவர் அந்த விடுதலையின் அற்புதத்தை இன்றைக்கு உங்களுக்கு செய்ய விரும்பித்தான் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். என் மகனை கலங்காதே, என் மகளை கலங்காதே, இன்றைக்கு உனக்கு மெய்யான விடுதலை நான் தருவேன் என்று இயேசு சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஏன் இந்த மாதிரி அடிமைத்தனங்கள், வேதனைகள், பயங்கள், குழப்பங்கள், வேதனைகள், பக்தியோடு நாம் கடவுளை கும்பிடத்தானே செய்கிறோம், தேடத்தானே செய்கிறோம். ஆண்டவர் என்று ஒருவர் இருந்தால் ஏன் இப்படி தீமைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும்? அந்த மாதிரி கேள்விகளை மனுஷனுடைய உள்ளத்தில் எழும்புகிறது. ஆனால் நீங்கள் ஒரு காரியத்தை தெளிவாய் விளங்கி கொள்ள வேண்டும். இந்த அடிமைப்படுத்துகிறது யார்? ஏன் இந்த மாதிரி அடிமைத்தனம் காணப்படுகிறது? ஏன் நமக்கு அதிலிருந்து விடுதலையை நாம பெற்றுக்கொள்ள முடியவில்லை? எனக்கு அன்பானவர்களே, வேத புஸ்தகத்தை கவனமாய் பார்க்கும்போது உலக தோற்றத்திலிருந்து இந்த உலகத்தில் 2 விதமான வல்லமைகள் கிரியை செய்வதை பார்க்க முடியும். ஒன்று சாத்தானுடைய வல்லமை. இந்த சாத்தான் தேவனால் உருவாக்கப்பட்டவன் அல்ல. தேவன் தேவ தூதர்களை உருவாக்கினார். மனிதர்களுக்கு பாதுகாப்பாய் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு தேவ தூதர்களை உருவாக்கினார். அதில் 3 பிரதான தூதர்களை உருவாக்கினார். ஒரு தூதன் தன்னுடைய உள்ளத்தில் பெருமைக்கு இடம் கொடுத்து தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்தி மக்கள் என்னைத்தான் வணங்க வேண்டும் என்று சொல்லி தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்த நினைத்தபடியினால் தேவன் அவனை பரலோகத்திலிருந்து தள்ளி போட்டார். அவன் சாத்தானாய் மாறினான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே சாத்தான் என்று யாரையும் தேவன் உருவாக்கவில்லை. தேவதூதனாய் உருவாக்கப்பட்டவன் சாத்தானாய் மாறி போனான். அவனோடு கூட ஏராளமான லட்சக்கணக்கான தூதர்களும் தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி அவனை பின்பற்றினபடியினால் அவர்கள் அசுத்த ஆவிகளாக மாறி போனார்கள். ஒரு பிசாசின் கூட்டம் அதனால் தான் இந்த உலகத்திலே கிரியை செய்கிறது. சாத்தானும் அவனுடைய பிசாசின் கூட்டங்களும் இவைகள் மனிதர்களுக்கு தீமை செய்கிற காரியத்தை செய்கிறவைகள். இந்த பிசாசும் அவனுடைய தூதர்களும் தான் மனிதர்களை அடிமைப்படுத்துகிறார்கள். தேவன் மனிதனை சிருஷ்டித்து அவன் மகிழ்ச்சியாக இருக்கணும், நல்ல சுகமாக ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று வைத்தபோது அதை பார்த்த பிசாசுக்கு சாத்தானுக்கு எரிச்சலும் கோபமும் பொறாமையும் உண்டானது. இந்த மனிதனை தேவனை விட்டு பிரிக்க வேண்டும், இந்த மனிதனை வேதனைப்படுத்தினால் தேவனுடைய உள்ள வேதனைப்படும் என்று மனிதர்களுக்கு அவன் தீமை செய்ய ஆரம்பித்தான்.
அவனுடைய முக்கியமான காரியம் மனிதர்களை அடிமைப்படுத்துவது, மனிதர்களை பலவிதமான பாவத்திற்கும் சாபத்திற்கும் வியாதிகளுக்கும் வேதனைகளுக்கும் பயத்துக்கும் அடிமைப்படுத்துவது. ஒரு அடிமைத்தனம் வந்துவிட்டாலே நம்முடைய உள்ளத்தில் சந்தோஷம் இருக்காது, மீயான மகிழ்ச்சி இருக்காது, ஒரு நிம்மதி இருக்காது, எப்பவும் பயம், கலக்கம், சோர்வு. நம்ம என்ன பக்தியோடு தெய்வத்தை கும்பிட்டாலும் இப்படி தானே நாம் இருக்கிறோம் என்கிற நிலைமை, இது எல்லாத்தையும் பிசாசானவன் உண்டாக்குகிறான். அவன்தான் எல்லா தீமைக்கும் காரணம். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், இந்த சாத்தானை குறித்து அவன் திருடன், அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்பதாக இயேசு சொன்னார். மனிதருடைய ஆரோக்கியத்தை திருடும்படி வியாதியை கொடுத்து விடுவான். மனிதருடைய சந்தோஷத்தை திருடும்படிக்கு அவர்களுக்குள்ளே பாவத்தை கொண்டு வந்து விடுவான். மனிதர்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை திருடிக்கொள்ளும்படி சாபத்தை கொண்டு வந்து விடுவான். அவன் திருடனும் கொல்லுகிறவனும் அழிக்கிறவனும். ஆகவே இந்த உலகத்தில் 2 விதமான வல்லமை கிரியை செய்கிற, ஒன்று தீய வல்லமை, அதுதான் சாத்தானும் அவனுடைய தூதர்களும். அதைத்தான் பிசாசு என்று சொல்லுகிறோம், இருளின் வல்லமை என்று சொல்லுகிறோம். அவன் கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரி இந்த உலகத்திலே உலாவி மனிதர்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறான். இன்னொரு வல்லமை தேவனுடைய வல்லமை. அவர்தான் நம்மை சிருஷ்டித்தவர், தமது சாயலிலே நம்மை உண்டாக்கினவர், மனிதர்கள் மீது அன்புள்ளவர், அவர் நம்முடைய இரட்சகராக தேவனாக இருக்கிறவர். அவர் என்ன செய்கிறார்? மனிதர்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். சாத்தான் அடிமைப்படுத்துகிறான், தேவன் விடுதலை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை மகிழ பண்ணுகிறார். அடிமைத்தனத்தின் விடுதலை கொடுத்த சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் தருகிறார். ஆகவே தான் தேவனாகிய ஆண்டவர் மனிதனாக இந்த உலகத்தில் இயேசுவாக வந்தபோது லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் சிறைப்பட்டவளுக்கு விடுதலை கொடுப்பதற்காக. சாத்தான் யாரை சிறைப்படுத்தி வேதனைப்படுத்தி அவருடைய சமாதானத்தை கெடுத்து வேதனைப்படுத்துகிறானோ அந்த சிறையிருப்பில் இந்த விடுதலை கொடுக்க நான் வந்தேன் என்பதாக இயேசு சொல்லுகிறார். அதே இயேசு தான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு ஒரு விடுதலை தேவையாக இருக்கிறது, இன்றைக்கு அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் என்று இயேசு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். மனிதனுடைய வாழ்க்கையில் மனிதனுடைய ஒரு சரீரம் என்று எடுத்துக்கொண்டால் இந்த சரீரத்தை தான் நாம் பார்க்கிறோம். ஆனால் மனிதன் 3 பகுதிகளை உடையவன். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசித்தால், மனிதன் ஆவி, ஆத்மா, சரீரம் என்ற 3 பகுதிகளை உடையவன் என்பதாய் வேதம் சொல்லுகிறார். சரீரம் நம்ம பார்க்கிறோம்ல, இதை நம்ம பார்க்கிறோம், வெளியில் பார்ப்பது சரீரம். ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு ஆவி இருக்கிறது, அது மனுஷ ஆவி. மனுஷ ஆவி தேவன் தந்தை தீபமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறாரு. அந்த உள்ளான மனிதன் ஆவிக்குரிய மனிதன் என்று வேதம் குறிப்பிடுகிறாரு. அந்த ஆவி இருந்தால் தான் மனுஷன் உயிரோடு இருக்க முடியும். ஆவி போயிட்டுன்னா என்ன சொல்லுவாங்க? சவம், அவ்வளோதான், மரித்து போயிட்டான், இனி அவன் பேச மாட்டான், இனி அவன் கை அசையாது, காலை அசையாது, ஆவி போய்விட்டாரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சரீரம் நாட்டம் எடுக்க ஆரம்பிச்சிடும், அடக்கம் பண்ணிருந்து தான் சொல்லுவாங்க. அப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆவி தான் உண்மையான ஆவிக்குரிய மனிதன். அந்த ஆவிக்கு ஒரு சரீரம் கொடுத்து தான் தேவன் இந்த உலகத்தில் நம்மை வைத்திருக்கிறார். அதை நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. ஆவி போய்விட்டதுன்னு சொல்லுவாங்க, மனிதன் கண்ணால் அதை பார்க்க முடியாது. 3வது ஒன்று இருக்கிறது, அவனுடைய ஆத்மா. இதையே கண்ணால் பார்க்க முடியாது. ஆதியாகமும் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வேதத்தை வாசிக்கும்போது, தேவனை எல்லாவற்றையும் சிருஷ்டித்து மனிதனை மண்ணினால் அவர் உருவாக்கினார். அவனுடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதின போது ஜீவ ஆத்மா ஆனான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறார். அவனுடைய ஆத்மா, அதை கண்ணால் பார்க்க முடியாது, அதை உணர முடியும். ஆத்மாவில் துக்கம் உண்டாகலாம், சந்தோஷம் உண்டாகலாம், விரக்தி உண்டாகலாம். அது மாதிரி ஆத்மா அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தும். இந்த ஆத்மா தான் தேவனை தேடுகிறது, தன்னை சிருஷ்டித்த தேவனை இந்த ஆத்மா தேடுகிறது. இந்த ஆத்மாவில் தான் நம்ம தேவனை, அவர் கொடுக்கிற சமாதானத்தை, சந்தோஷத்தை உணர்ந்து கொள்ள முடியும். அதனால் இந்த ஆத்மா தான் தேவனோடு நாம் தொடர்பு கொள்ள முதலாவது நமக்கு உதவி செய்கிற ஒரு காரியம். ஆகவே மனிதன் 3 பகுதிகளை உடையவனாய் இருக்கிறான். சாத்தான் என்ன பண்ணுகிறான்? இந்த 3 பகுதியையும் அடிமைப்படுத்த விரும்புகிறான். அப்போ மனிதனை வேதனைக்குள்ளேயே வைத்து கொள்ள வேண்டும், அவனை அலைய விட வேண்டும், அவனை சமாதானத்தை தேடி அலைய விடணும், விடுதலை தேடி அலைய விடணும். அங்கே ஓடு, இங்கே ஓடு, பண செலவு பண்ணி இந்த மனிதர்களை அலைக்கழித்து வேதனைப்படுத்தும் போது
தேவனுடைய உள்ளம் துக்கப்படும். நான் சிருஷ்டித்த மனிதர்கள், நான் உண்டாக்கின மனிதர்கள், நான் உண்டாக்கின அழகான உலகம், இந்த ஜனங்க சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நான் சிருஷ்டித்தேன். ஆனால் பொல்லாத இந்த பிசாசு என் ஜனங்களை வாதிக்கிறானே என்று துக்கப்பட்டுதான் மனிதர்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக அவரே மனிதனாக இந்த உலகத்தில் அவதரித்து வந்தார். இயேசுவாக வந்து விடுதலை கொடுப்பதற்காக இந்த உலகத்தில் உலாவினார். எனக்கு அன்பானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு மெய்யான ஒரு விடுதலை. சரி, சாத்தான் எப்படி நம்மை அடிமைப்படுத்துகிறான், எந்தெந்த காரியத்தில் அடிமைத்தனத்தை கொண்டு வருகிறான், இதில் எப்படி ஆண்டவர் விடுதலை தருகிறார் என்பதை நான் வேத வசனத்திலிருந்து சுருக்கமாக உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க போகிறோம். உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தில் விடுதலை தேவை. ஒருவேளை உங்களுடைய ஆவியில் அல்லது உங்களுடைய ஆத்மாவில் அல்லது உங்களுடைய சரீரத்தில் சிலரை ஒரு காரியத்தில் சாத்தான் அடிமையாக்கி வேதனைப்படுத்தி விடுவான். சிலரை 2 காரியத்தில் அடிமைப்படுத்தி வேதனையாக்கி விடுவான். வேத வசனத்தில் தான் நான் விளக்கி சொல்லும்போது நீங்கள் அதை விளங்கி கொள்ள முடியும். நீங்கள் எந்த பகுதியில் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க, எந்த பகுதியில் சாத்தான் உங்களை அடிமையாக்கி வைத்திருக்கிறான், எந்த பகுதியில் உங்களுக்கு விடுதலை தேவை, இயேசு எப்படி அந்த விடுதலை தருகிறார் என்பதை அறிந்து கொண்டால் இன்றைக்கு நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவது, சாத்தான் குறிவைக்கிற ஒரு காரியம், ஒரு மனிதனை அடிமைப்படுத்த அவன் விரும்புகிற காரியம் அவனுடைய ஆத்மா. அவனுடைய ஆத்மாவை கரைப்படுத்தி, பாவத்தினாலே கரைப்படுத்தி தேவனோடு உள்ள தொடர்பை துண்டித்து விடவன் கிரியை செய்கிறான். அந்த ஆத்மா தான் தேவனோடு தொடர்பு கொள்ளுகிறது. அந்த ஆத்மா தேவனை தேடுகிறது, வாஞ்சிக்கிறது, தேவன் கொடுக்கிற மகிழ்ச்சியை பெறுகிறது. அந்த ஆத்மா பாவ கரைப்படும் போது தேவனோடு உள்ள தொடர்பு துண்டிக்கப்படுகிறது. ஆகவே தான் துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. பாவ கரை வந்துவிட்டால் தேவனோடு தொடர்பு கொள்ள முடியாது. பக்தியாக இருக்கலாம், பக்தியாக நம்ம கடவுளை தேடலாம், கடவுளை நம்ம கும்பிடலாம், எல்லாம் செய்யலாம், சமாதானம் இருக்காது, நிம்மதி இருக்காது. தொடர்ந்து தேடிக்கிட்டே இருப்போம், மெய்யான சந்தோஷம் இருக்காது. என் ஆத்மாவில் பாவ கரை வந்து விட்டது. அந்த பாவ கரை நீக்கப்பட்டு பாவ அடிமைத்தனத்தை இந்த விடுதலை பெற்றால்தான் அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி, அந்த தேவனோட உள்ள ஐக்கியத்தை நம்ம காண முடியும். ஆகவே தான் சாத்தான் முதலாவது மனிதனுக்குள்ளே பாவத்தை கொண்டு வருகிறான். பாவ கரையை கொண்டு வந்து ஆத்மாவை கரைப்படுத்தி தேவனோடு உள்ள தொடர்பை துண்டித்து விடுகிறான். கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அந்த பாவத்திற்கு அடிமையாக்கி விடுவான். முதல்ல பாவத்தை கொண்டு வந்து பாவ ஆசையை தூண்டி ஆத்மாவை கரைப்படுத்தி சமாதானத்தை இழக்க வைத்து தொடர்ந்து அதை செய்ய 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 அந்த பாவத்துக்கு அவன் அடிமையாக்கி விடுவான். அதனால தான் வேத புஸ்தகத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். யோவான் 8ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் இயேசு சொல்லும் பொழுது, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான். பாவம் ஒரு மனிதனை அடிமையாக்கிவிடும். பாவம் செய்கிறவன் அந்த பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்பதாக. இதுதான் இன்றைக்கு மனிதனுடைய மிகப்பெரிய பிரச்சனை, பாவ அடிமைத்தனம். அந்த மனுஷன் வெளியே சொல்கிறதில்லை. வியாதின்னா சொல்லுவான், எனக்கு சுகம் வேணுங்க, கடன் பிரச்சனைங்க, இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனாலும் அந்த பாவம் என்கிற அடிமைத்தனம் இருக்குது, அது வெளியே சொல்லாவிட்டாலும் இதுதான் மனிதனுடைய மிகப்பெரிய பிரச்சனை. ஒரு சமயம் பாருங்கள், ஒரு சகோதரர் என்னை பார்க்க வந்தார். என்ன காரியம் பிரதர் என்று கேட்டேன். எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். என்ன காரியம் ஜெபிக்கணும்? அவர் சொன்னார், நான் ரொம்ப குடிக்கிறேன், மதுபானெல்லாம் குடிக்கிறேன், ரொம்ப வருஷமாக அப்படியே குடிச்சிக்கிட்டே இருக்கிறேன். அதனால் வீட்டில் ரொம்ப கஷ்டம், மனைவி பிள்ளைகள் எல்லாம் சம்பாதிக்கிற பணம்லாம் அதிலே போயிடுது. அது இல்லாமல் போதை வசதி வேறு நான் பயன்படுத்துகிறேன். அதான் உங்கள்கிட்ட விடுதலைக்கு ஜெபிச்சுட்டு போகணும், இதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு ஒரு விடுதலை வேணும்னு ஜெபிச்சுட்டு போகிறதுக்கு வந்தேன்னு சொன்னார். நான் உடனே சொன்னேன், தப்புன்னு தெரியுதில்ல? தெரியுது. பாதிப்புன்னு தெரியுதில்ல? தெரியுது. விட்டுற வேண்டியது தானே, நீங்கள் தானே விடணும். நீங்கள் குடிச்சிக்கிட்டே இருந்தால் குடியை விட்டுருங்க, அந்த போதை வசதி விட்டுருங்க அப்படின்னு ஒரு ஆலோசனை சொன்னேன் அவருக்கு. அநேக வருஷத்துக்கு முன்னால் நடந்த சம்பவம். உடனே அவர் என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார், என்னால் விட முடிஞ்சால் நான் ஏன் உங்ககிட்ட வரணும்? நல்ல பதில் தானே. என்னால் விட முடிஞ்சால் நான் ஏன் உங்ககிட்ட வரணும்? எதுக்கு ஜெபிக்க வரணும்? நானே விட்டுட்டு போயிடுவேனே, விட முடியாமல் தானே வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ தான் ஆண்டவர் என் தலையில் ஒரு கொட்டு கொட்டி, நீ ஆலோசனை கொடுக்க அழைக்கப்படலை, உலகமே எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆலோசனை கொடுத்து தத்துவம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, அதனால பிரயோஜனம் இல்லை. அவனுக்கு ஆலோசனை அல்ல, இப்போ விடுதலை தேவை. அவன் அடிமைப்பட்டுன்னு இருக்கிறான், அதை விட முடியாமல் தவிக்கிறான். அது தப்புன்னு தெரியுது, பாவம்னு தெரியுது, பாதிக்குன்னு தெரியுது, அதனால் விட முடியலை. அவனுக்கு தேவை விடுதலை.
அதுக்கு தானே ஜெபிக்க வந்திருக்கிறான். விடுதலை கொடுக்கிற என் வல்லமை அவனுக்கு சொல் என் ஆண்டவர் என்னோடு பேசினார். அப்போ தான் உணர்ந்து கொண்டாய், மன்னி ஆண்டவரே, நான் அவனுக்கு தெளிவாக சொல்லுகிறேன் என்று இயேசுடைய விடுதலை அளிக்கிற வல்லமையை அவருக்கு சொன்னேன். இன்னொரு சமயம் ஒரு சகோதரர் வந்திருந்தார். எப்படி இந்த சாத்தான் அடிமைப்படுத்துகிறான் பாருங்கள். அந்த சகோதரர் சொன்னார், இந்த தினம் காலையில் நான் எழும்பின உடனே நான் கடவுள்கிட்ட ரொம்ப பக்தியாக வேண்டுதல் செய்கிறேன், ஐயா இனிமேல் நான் குடிக்கக்கூடாது, இந்த மதுபானமே வேண்டாம், என் சம்பாத்தியெல்லாம் ஒரு குடும்பம்லாம் பாதிக்கப்படுது, நான் இன்னும் நல்லவனாக இருக்கணும் அப்படின்னு நல்லா சாமி கும்பிடுவேன், பக்தியாக இருப்பேன், வேலைக்கெல்லாம் போவேன், சாயங்காலம் வந்துடுவேன். ஆனால் அந்த மாலையில் அந்த குறிப்பிட்ட நேரம் வந்த உடனே எனக்குள்ளே ஒரு தூண்டுதல் வரும், ஒரு ஏவுதல் வரும். நீ போ, மதுபான கடைக்கு போ, அங்கே விற்கிற இடத்துக்கு போ, வாங்கி குடின்னு சொல்லி எனக்குள்ளே ஏவுதல் வரும். நான் கட்டுப்படுத்தி பார்ப்பேன், ஐயோ வேண்டாம், அது தப்பு, அதனால என் வாழ்க்கை பாதிக்கப்படுது, வேண்டான்னு இருப்பேன். ஆனால் முடியாது, எனக்குள்ளே இருந்து யாரோ என்னை தூண்டுறாங்க, என்னை இழுக்கிறாங்க. நான் அப்படி செய்யலை, நான் குடிக்கலை, நான் மென்டல் மாதிரி ஆகிறேன், பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிருவேன். மனைவி பார்த்தா கோவம் வரும், பிள்ளைகள் பார்த்தா கோவம் வரும், யாரை பார்த்தாலும் எரிச்சலாக வரும். அதனால ஒரு வல்லமை என்னை இழுத்துக்கிட்டு போயிடுது. நான் போய் குடிச்சிட்டேன்னா அப்படியே நார்மல் ஆகிடுவேன். ஆனால் போதையில் தான் வருவேன். மனைவி பிள்ளைகள் எல்லாருக்கும் அவமான வேதனை. அப்போது காலையில் எழும்பின உடனே ராத்திரி நடந்ததை நினச்சி பார்ப்பேன், எவ்வளோ ஒரு வேதனை. என் மனைவி பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு அவமானத்தை கொடுத்துட்டேன், இனிமே குடிக்கக்கூடாது, இனிமே வேண்டான்னு. ஒவ்வொரு நாளும் காலையில் நான் பக்தியாக பிரார்த்தனை பண்ணுறேன், சாயங்காலம் குடிச்சிட்றேன். எனக்குள்ள ஒரு ஏதோ ஒன்று பேசுது, என்னை இழுக்குது ஒரு வல்லமை. அதான் பாவத்தின் வல்லமை. பாவத்துக்கு ஒரு வல்லமை உண்டு. எந்த பாவத்திற்கு, மதுபானம், விபச்சாரம், வேசித்தனம், பண ஆசை, எரிச்சல், கோபம், வைராக்கியம், எந்த பாவத்துக்கு ஒரு வல்லமை உண்டு. அதனால தான் உங்களால் விட முடியல. தப்புன்னு தெரிந்தாலும் உங்களை மாற்றிக்கொள்ள முடியல, விட முடியலை. காரணம் என்ன தெரியுமா? அந்த பாவத்துக்கு பின்னால் இருப்பது யார்? 1 யோவான் 3:8 வேதம் சொல்லுகிறாரு, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாகி இருக்கிறான். அந்த பாவத்துக்கு பின்னால் இருப்பது ஒரு பொல்லாத பிசாசு. அதுதான் இந்த ஆவி, பாவத்தை செய்ய வைக்கிற ஆவி, குடிவெறியன் ஆவி. மனிதனுக்குள்ளே நுழைந்து அவனை குடிக்க வைத்து வாழ்க்கை சீரழிக்கிறது. விபச்சாரத்தின் ஆவி, இச்சையின் ஆவி, ஒரு மனிதனுக்குள்ளே இச்சையை தூண்டி அவனை வேசித்தனம் பண்ண வைக்கிறது. பண ஆசையின் ஆவி ஒரு மனிதனை தூண்டி அவனை லஞ்சம் வாங்கி ஊழல் பண்ணி அவனுடைய குடும்பத்துக்குள்ளே சாபத்தை கொண்டு வந்து விடுகிறது. எரிச்சலின் ஆவி, கோபத்தின் ஆவி உள்ளத்தில் இந்த கிரியை செய்து மனைவி கிட்ட சண்டை, பிள்ளைகிட்ட சண்டை, கணவர்கிட்ட சண்டை, வீட்டு குடும்ப சமாதானத்தை கெடுத்து விடுகிறது. ஒவ்வொரு பாவத்துக்கு பின்னால் அந்த ஆவி கிரியை செய்கிறது. இது வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற முக்கியமான ஒரு காரியம். அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லவங்க, தேவன் நல்லவங்களாக தான் உங்களை சிருஷ்டித்தார். ஆனால் இந்த பொல்லாத பிசாசு உங்களை பிடித்து கொண்டபடியினால் உங்களை பாவம் செய்ய வைத்து உங்களுடைய சமாதானத்தை கெடுத்து உங்களை அடிமைத்தனத்துக்குள்ளாக்கி உங்களுடைய நிம்மதியை கொலைத்து உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறான். உங்களுக்கு தேவை ஒரு விடுதலை, உங்களுக்கு தேவை ஒரு விடுதலை. அந்த விடுதலை கொடுக்கத்தான் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று ஆண்டவர் இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். அப்போ அந்த சகோதரிடத்தில் நான் சொன்னபோது நான் சொன்னேன், ஒரு ஆவி உங்களை தூண்டுது அந்த பாவத்தை செய்ய வைக்கும்படிக்கு, அதனால தான் முடியாது, அதை செய்யாமல் இருக்க முடியலை. ஆமையா, அதுதான் உண்மை, எனக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறீங்களா? நான் இப்போ அவர்கிட்ட கேட்டேன், சரி நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன், இயேசு விடுதலை தருவார். ஆனால் மெய்யாகவே இந்த பாவத்திலேருந்து விடுதலை வேணும்னு விரும்புகிறீங்களான்னு கேட்டேன். உண்மையாக நீங்கள் விரும்புகிறீங்களா? இந்த பாவத்திலேருந்து எனக்கு விடுதலை வேணும், இந்த மதுபானம் வேண்டாம், போதை வஸ்துகள் வேண்டாம், இனிமேல் நான் ஒரு பரிசுத்தமாக வாழணும், ஒரு விடுதலை உள்ள வாழ்க்கை வாழணும் விரும்புகிறீங்களான்னு கேட்டேன். இன்னொரு பக்கத்தில் விருப்பத்தை வைத்துக்கொண்டு இங்கே வந்து எனக்கு ஜெபிங்கன்னா விடுதலை கிடைக்காது. நீங்கள் முதலாவது விரும்பணும் விடுதலையை. நான் விரும்புகிறேன், யார் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், என் குடும்பமே நாசமாக போச்சு, இப்போ தருத்தரத்தில் ஆயிட்டேன், சம்பாதிக்கிற பணமெல்லாம் போச்சு, அதனால் நான் விரும்புகிறேன், எனக்கு விடுதலை வேணும். சரி, 2வது, இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலை ஆக்குவார்னு விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? அவரால் முடியும். என்னென்னோ நீங்கள் முயற்சி பண்ணிங்க, முடியல. அமையா, நான் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பேர் விடுதலை ஆயிட்டாங்கன்னு சொல்லி. நானும் அவரை நம்புகிறேன், அவரை விடுதலை எனக்கு தருவார்னு விசுவாசிக்கிறேன். சரி, அப்படின்னா இப்போ நீங்கள் ஆண்டவரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். இயேசுவே, என் பாவத்தை மன்னிங்க, இந்த பாவத்திலேருந்து எனக்கு விடுதலை வேணும்னு கேட்கணும். கேட்பீங்களா? நான் கேட்குறேன், இயேசுக்கிட்ட மன்னிப்பு தானே கேட்கணும். என் பாவத்தை உணர்றேன், மன்னிப்பு கேட்டு எனக்கு விடுதலை வேணும்னு ஜெபிக்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள், வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த சகோதரர் முழங்கால் படியிட்டார்.
என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணினார். இயேசுவே, என் பாவத்தை மன்னிச்சிருங்க. இந்த மதுபான பாவத்துக்கு அடிமையாக இடம் கொடுத்து, இந்த போதை வசங்களுக்கு இடம் கொடுத்து என் குடும்பமே நாசமாக போகிறதுக்கு நான் காரணமாயிட்டு என்னை மன்னிச்சிருங்கன்னு ஒப்பு கொடுத்தேன். எனக்கு விடுதலை கொடுங்க, நீங்கள் தான் விடுதலை தர முடியும்னு சொல்லி அவர் ஜெபித்தார். அதன் பிறகு நான் மேலே கை வைத்து ஜெபிக்கும்போது அவர் விட்டு ஏதோ ஒன்று விலகி போனது. அது ஒரு விலகி போனது. அந்த ஆவி, அந்த அடிமைப்படுத்தின ஆவி விலகி போனது. அவ்வளோதான், ஒரு விடுதலை. அதன் பிறகு அவர் மதுபானமே குடிக்கலை சொன்ன அந்த எண்ணமே வரலையா எனக்கு, அந்த சிந்தையே எனக்கு வரல. மறுபடியும் நான் அவரை சந்தித்த போது அதன் பிறகு எனக்கு அந்த ஏவுதலும் வரலை. இப்போ மதுபானம் குடிக்கிறவங்கள பார்த்தா எனக்கு பரிதாபமாக தெரியுது. அந்த வாடையை பார்த்தாலும் எனக்கு வெறுப்பாக தெரியுது. அதையே என் உள்ளத்தை, அந்த ஆசையை ஆண்டவர் பிடுங்கி எடுத்து விட்டார். அதுதான் விடுதலை. இதுதான் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற மெய்யான விடுதலை. அந்த பாவத்தின் வல்லமையை பிடுங்கி எடுத்து விடுவார். அந்த இச்சையின் ஆவியை பிடுங்கி எடுத்து விடுவார். அந்த மதுபான குடிவெறியின் ஆவியை பிடுங்கி எடுத்து விடுவார். உங்களை விட்டு அது விலகி போய் இயேசுவின் வல்லமையினால் விடுதலை உண்டான உடனே உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம். அதன் பிறகு அதன் மீது நாட்டம் வராது. அது இயேசு கிறிஸ்து கொடுக்கிற மெய்யான விடுதலை. எத்தனை ஆண்டு பழக்கமானாலும் இயேசுவால் விடுவிக்க முடியும். 50 வருஷ கொடிகாரனாக இருந்தவங்களை இயேசு நொடி பொழுதிலே மாற்றி இருக்கிறார். 30 வருஷம் 40 வருஷம் போதை வசதிகளுக்கு அடிமைப்பட்டவர்களை ஒரு நொடி பொழுதிலே இயேசு விடுதலை கொடுத்திருக்கிறார். மெய்யான விடுதலை இன்றைக்கு உங்களுக்கு. கோபம், எரிச்சல், இச்சைகள், ரகசிய பாவங்கள் விட முடியல, நீ தவிக்கிறீங்க, வெளியே சொல்ல முடியல, இன்றைக்கி விடுதலை இயேசுவால் முடியும். ஏன் தெரியுமா? அவர் தான் சிலுவையில் உங்களுடைய பாவங்களை சுமந்து முடித்தார். உங்களுடைய பாவங்களை அவர் சுமந்து முடித்தார். அவரிடத்தில் உங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்யும் போது மன்னித்து விடுதலை தருவார். உங்கள் பாவத்தை அவரிடத்தில் தான் அறிக்கை செய்யணும். மனுஷனிடத்தில் அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை பெற முடியாது. எந்த மனிதனும் பாவத்தை மன்னிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து தான். நீங்கள் போய் ஒரு கடவுள்கிட்ட பாவத்தை மன்னிச்சிருங்கன்னு வேண்டுறீங்கன்னு வைங்களேன், அவர் உங்களுடைய பாவத்துக்காக என்ன செய்தார் யோசித்து பாருங்கள். நீங்கள் ஒரு மனுஷங்கிட்ட போய் என் பாவத்தை மன்னிக்கன்னு அறிக்கையிட்டீங்கன்னா அவர் எப்படி உங்களுடைய பாவத்தை மன்னிக்க முடியும்? அவர் உங்களுடைய பாவத்துக்காக என்ன செய்தார்? இயேசுகிட்ட வந்து மன்னின்னு கேட்டால் உங்களுடைய பாவத்தை அவர் சிலுவையில் சுமந்து விட்டார். 1 பேதுரு 2:24 வேத வசனம் சொல்லுகிறது, நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்காக நம்முடைய பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு சிலுவையில் தொங்கி நம்முடைய பாவத்திற்கு ஒரு தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். அதனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும். அவர் ஒருவர் தான் மனுக்குலத்தின் பாவத்திற்காக தன்னை பலியாய் கொடுத்தவர். உங்களுடைய பாவத்திற்காக என்ன செய்திருக்கிறார் என்று முதல்ல யோசிங்க. உங்கள் பாவத்துக்காக யார் காரியங்களை செய்தாங்களோ, பரிகாரம் செய்தாங்களோ, அவங்க தான் உங்களுடைய பாவத்தை மன்னிக்க முடியும். அதனால் இயேசு உங்களுக்கு பரிகாரியாக சிலுவையில் தன் ரத்தத்தை சிந்தினதுனால இயேசுவே என் பாவத்தை மன்னியும் என்றால் அவர் மன்னித்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். பாவத்தை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, பாவத்தில் இந்த விடுதலையும் இயேசு தருகிறார். இன்றைக்கு உங்களுக்கு தரப்போ மெய்யான சமாதானம் வரும் பாருங்கள். அந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுடைய உள்ளத்தில் ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம், பாவ மன்னிப்பின் சந்தோஷம், அதுதான் ஆத்ம அமைதி, நிம்மதி என்பது. அதான் மெய்யான நிம்மதி, மெய்யான ஆத்ம அமைதி. மற்றெல்லாம் டெம்பரரி. கொஞ்சம் நீங்கள் அப்படியே உட்கார்ந்துருந்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிற மாதிரி தெரியும், அவ்வளோதான். ஒரு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியும், அவ்வளோதான். நிரந்தரமான சந்தோஷம் சமாதானமாக இருக்காது. ஒரு தெய்வீக சமாதானம் என்பது எப்பொழுதும் உள்ளத்தின் ஆழத்தில் அப்படி அமைதி இருந்துக்கிட்டே இருக்கும். நம்மை சுற்றிலும் எத்தனை பாடு, பிரச்சனை, நெருக்கம் வந்தாலும் அதை யாரும் பாதிக்கப்பட முடியாது. அந்த மாதிரி சமாதானம், அதுதான் பாவ மன்னிப்பின் சமாதானம் இயேசு உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். உங்களுக்கு ஒரு மெய்யான விடுதலை. சாத்தான் அடிமைப்படுத்த விரும்புவது பாவத்தை கொண்டு, ஆனால் இயேசு விடுதலை தருகிறார். 2வது, சாத்தான் எங்கே கை வைக்கிறான் என்றால், லூக்கா 13ஆம் அதிகாரம் 10 முதல் 16 வசனம் வாசிக்கும் பொழுது இயேசு செய்த ஒரு அற்புதம் எழுதப்பட்டிருக்கிறார். 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு பெண் கூனி ஆயிட்டாங்க, சரீரம் பாதிக்கப்பட்டு விட்டார். 16ஆம் வசனம் பாருங்க. இப்போ இயேசு அற்புதமான ஒரு வார்த்தை சொல்லுகிறார். இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா என்று இயேசு சொன்னார். 18 வருஷம் சாத்தான் அவருடைய சரீரத்தை கட்டி வைத்திருந்தான். ஒரு அடிமைத்தனம், பிசாசு. சாத்தானுடைய ஒரு காரியம் பார்த்தீங்களா, அவன் ஆத்மாவை பாவத்தில் கட்டுகிறான்,
சரீரத்தை வியாதி பலவீனத்தினாலே கட்டி நோய்க்குள்ளாக்கி பலவீனப்படுத்தி வேதனைப்படுத்துகிறான். ஒரு வியாதி வந்துட்டால் நம்முடைய சந்தோஷம் சமாதானம் பாதிக்கப்படும்ல, ஒரு பாதிப்பு உண்டாகிற எவ்வளோ கஷ்டம். சாட்சி சொன்னவங்கன்னு சொன்னாங்க பாருங்கள், கண் பார்வை மங்கிக்கிட்டே வருது, எனக்கு என்ன செய்கிறேன்னு தெரியல, வேதனை. ஒவ்வொரு நோயும் எந்த வியாதியுமே மனிதனை துக்கப்படுத்துகிற ஒரு காரியம்தான். அதில் வியாதி வருவதற்கு பல காரணம் உண்டு. வியாதி வர பல காரணம் வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. பாவத்தின் நிமித்தமாய் வரக்கூடும், இயற்கை விதிகளை நம்ம மீறும் பொழுது வரக்கூடும், நம்முடைய உணவு பழக்கங்கள் தண்ணீர் பழக்கங்கள் அதில் உண்டான கிருமிகள் மூலமாய் வரக்கூடும். இப்படி நோய் வர பல காரணம். சாபத்தின் நிமித்தமாய் பரம்பரையாய் வரக்கூடிய வியாதி எல்லாம் இருக்கிறது. இப்படி தேவனுடைய கோபத்தின் நிமித்தம் அவரை கோபப்படுத்துகிறபடி நம்ம பாவம் செய்யும் போது அது ஒரு நம்முடைய சரீரத்தில் நோய்களை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் இதையும் தாண்டி ஒரு காரியம், பிசாசினால் அசுத்தாவினால் உண்டாகிற நோய். சில வியாதி நீங்கள் பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட போவீங்க, அவங்க செக் பண்ணி ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்து எல்லாம் நார்மலாக தானே இருக்குது, உங்களுடைய ஹார்ட்டு நார்மலாக இருக்குது, லங்ஸு நார்மலாக இருக்குது, எல்லாம் நார்மலாக இருக்குது, உங்களுக்கு ஒரு வியாதியும் இல்லையேன்னு சொல்லுவாங்க ரிப்போர்ட். நீங்கள் சரீரத்தில் வேதனையோடு இருப்பாங்க, வலியோடு இருப்பீங்க, இல்லைங்க எனக்கு இந்த வேதனை இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இல்லையே எல்லாம் நார்மல், ரிப்போர்ட்டு பார்த்தா நார்மல், உங்களுக்கு வியாதியே இல்லைம்பாங்க. இன்னொரு டாக்டர்கிட்ட போனால் அவங்களும் சொல்லுவாங்க. மூணாவது டாக்டர் அப்படி சொன்ன உடனே உங்களுக்கே ஒரு கேள்வி வந்துடும். கடைசியில் அவங்களே சொல்லுவாங்க, நீங்கள் இந்த மாதிரி நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு மென்டலில் ஏதோ ப்ராப்ளம், உங்களுக்கு வியாதி இருக்கிறதா கற்பனை பண்ணி கொள்கிறீங்க, அதனால் நீங்கள் அவங்கள போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதெல்லாம் நேச்சுரலாக இன்றைக்கி நடந்து கொண்டு இருக்கிற விஷயங்கள். டாக்டர்ஸ் உங்களை குணமாக்க பிரயாசப்படுவாங்க. எந்த டாக்டருமே உங்களை சுகமாக்கணுன்ற தான் பிரயாசப்படுவாங்க. அதையும் தாண்டி முடியாத சில காரியங்களை நீங்கள் பார்ப்பீங்க. எவ்வளோ மருந்து சாப்பிட்டாலும் சுகம் வர மாட்டேங்குது, எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்து வியாதி மாற மாட்டேங்குது, இதுக்கு டாக்டர்ஸை குழம்புறாங்க, என்ன பண்ணுன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை காணப்படலாம். எனக்கு அன்பாங்க பாருங்கள், 18 வருஷம் இந்த மகள் எத்தனை ட்ரீட்மெண்ட் போயிருப்பாங்க, எத்தனை வைத்தியரை பார்த்துருப்பாங்க, ஒருத்தரால் குணமாக்க முடியலை. இயேசு அறிந்து கொண்டார், இது ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி, இது சாத்தான் இவளை கட்டி வைத்திருக்கிறான், அவருடைய சரீரத்தை வேதனைப்படுத்துகிறான். அவருடைய ஆத்மா ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருக்குது. ஆபிரகாமின் குமாரத்தின் ஆண்டவர் சொல்லுகிறாள் என்றால் விசுவாசம், ஆண்டவரை தேடுகிறாள், கர்த்தருக்குள்ள ஆத்மாவில் சந்தோஷம். சரீரம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கி நீங்கள் ஆத்மாவில் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், சரீரத்தில் சாத்தான் பாதிப்பை உண்டாக்கி இருக்கலாம். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிற பின்னே எனக்கு இந்த வியாதின்னு நினைக்கலாம். சாத்தான் உங்களுடைய சரீரத்தை பலவீனப்படுத்தி வியாதிக்குள்ளாக்கி உங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்க முயற்சி பண்ணுவான். ஆனால் இயேசு அதிலும் விடுதலை தருகிறவர். பாருங்கள், மத்தேயு 9 அதிகாரம் 32, 33 வசனம் வாசித்தீங்கன்னா, ஊமையான ஒரு மனிதனை இயேசுகிட்ட கூட்டிகிட்டு வந்தாங்க. அவனால் பேச முடியாது. என்ன சொல்லியிருப்பாங்க, நாக்கு ஏதோ பிரச்சனை, அவனால் பேச முடியலைன்னு. இயேசு அவனை பார்க்கிறார், அவனால் பேச முடியலை. இயேசு அறிந்து கொண்டார், இது ஒரு ஆவி, ஊமையான ஆவி அவனை கட்டி அவனை பேச விடாதபடி வைத்திருக்கிறது. அவர் கட்டின்னு கொண்டார். அந்த ஆவி வெளியேறின உடனே பேச ஆரம்பிச்சிட்டான். அழகாக பேசுகிறான், தெளிவாய் பேசுகிறான். எவ்வளோ பெரிய அற்புதம் இல்லை? இன்னொரு இடத்துல பாருங்கள், மத்தேயு 12 அதிகாரம் 22 வசனத்தில் குருடும் ஊமையுமான ஒருவனை இயேசுகிட்ட கூட்டிகிட்டு வர்றாங்க. அவனுக்கு கண்ணும் தெரியல, ஊமை, பேசவும் முடியாது. எவ்வளோ பரிதாபம் இல்லை? கண்ணு தெரியலன்னா பேச முடிஞ்சாலாவது அவன் ஐயா நான் கண்ணு தெரியாதையா வழி சொல்லுங்கள் அப்படின்னு போக முடியும். பேசவும் முடியாது, கண்ணு தெரியலன்னா எவ்வளோ பரிதாபம் இல்லை? அந்த மாதிரி இறக்கப்பட்டவங்க இயேசுகிட்ட கூட்டிகிட்டு வந்தால் சுகமாக்கிடுவான்னு கூட்டிகிட்டு வந்தாங்க. இயேசு பார்க்கிறார், இது அவனுக்குள்ள ஒரு ஆவி அவனுடைய நாவை கட்டியிருக்கிறது, கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறது. அது குருடும் ஊமையுமான ஆவி என்பதை இயேசு கண்டுபிடித்தார். அந்த ஆவி அதட்டினார், வெளியேறிப்போ. அந்த ஆவி போன உடனே பாருங்கள், அழகாய் அவன் பேசுகிறான், கண் பார்வை வந்துவிட்டது. அற்புதம். அப்போ சாத்தான் நம்முடைய சரீரத்தின் சில உறுப்புகளை அவன் கட்டி அடிமைப்படுத்தி விடுவான். பேச முடியாதபடி செய்திருவான், கேட்க முடியாதபடி செய்திருவான். காது கேட்காம பல ஆண்டுகளாக இருந்தவங்கள பார்த்துருக்கிறேன். ஜெபித்த உடனே அந்த ஆவி வெளியேறி போகும், அவங்கள தள்ளிட்டு போகும். போனோடனே பார்த்தீங்கன்னா காது கேட்டுறோம். 40 வருஷமா 50 வருஷமாக காது கேட்காது, தெளிவாக கேட்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஆவி, அந்த செவிட்ட ஆவி அவங்களை கேட்க விடாதபடி தடுத்து வைத்திருந்தது. ஒவ்வொரு வியாதிக்கு பின்னால் இப்படி அசுத்த ஆவிகள் கிரியை செய்கிறதை என் ஊழிய பாதையிலே நான் பார்த்திருக்கிறேன். ஒரு சமயம் திறப்பின் வாசல் ஜெபம் நம்முடைய தேவனுடைய கூடாரத்தில் நடைபெற 40,000 பேர் வருவாங்க. குறைந்தது 40,000 50,000 பேர் வருவாங்க.
கடைசி சனிக்கிழமை அந்த கூட்டம் நடைபெறும் தேவனுடைய கூடாரத்தில். அப்போ தேசத்துக்காக ஜெபிப்போம். எல்லாம் ஜெபம் முடிஞ்சு கடைசியில் இது மாதிரி பிரசங்கம் பண்ணி வியாதிஸ்தருக்காக ஜெபிப்பது உண்டு. ஒரு சகோதரி கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு அவங்க பல ட்ரீட்மெண்ட் எடுத்து அது ரொம்ப முத்தி விட்டது. இனி அவ்வளோதான்ற ஒரு சூழ்நிலை. ரொம்ப பலவீனப்பட்டுட்டாங்க. அந்த நோயின் வேதனை பலவீனத்தினால கஷ்டத்தோடு எப்படியாவது அந்த ஜெபத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி அவங்க சொந்தக்காரங்க கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. பின்னால் ஒரு ஓரத்தில் அவங்க உட்காந்து அப்படியே பிரசங்கத்தெல்லாம் கேட்டுக்கொண்டு இருந்தாங்க. அவங்களால நிற்கக்கூட பலனில்லாத ஒரு சூழ்நிலை பாருங்கள். வியாதி உள்ள இடத்துல கை வைத்து ஜெபிங்க, இயேசு உங்களை தொடுவார், குணமாக்குவார் என்று சொல்லும்போது அவங்களும் இயேசுவே இந்த கேன்சரில் கஷ்டப்படுறேன் சுகமாக்குங்கன்ன போது இந்த கேன்சர் வியாதியை கொண்டு வருகிற ஆவி இயேசுவின் நாமத்தில் விலகி போ அப்படின்னு சொல்லி நான் மேடையிலேருந்து ஜெபிக்கிற அவ்வளோதான். பொதுவாக அவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க. பொதுவாக நான் இயேசுவின் நாமத்தில் நோய்களை கொண்டு வருகிற ஆவிகள் விலகட்டும் என்று இயேசுவின் நாமத்தை சொல்லி கடிந்து கொண்டு ஜெபித்த போது அவங்க அப்படியே சரிந்து கீழே விழுந்தாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள இந்த ஆவி வெளியேறி போயிட்ட ஒரு ஆவி தன்னை விட்டு போகிறத உணர்ந்தாங்க. டக்குன்னு எளிமை உட்கார்ந்தாங்க. வலி இல்லை, வேதனை இல்லை, எளிமை நிற்கிறாங்க. கேன்சர் தன்னுடைய சரீரத்தை விட்டு போய்விட்டதை உணர்ந்தாங்க. மேடைக்கு ஓடி வந்தாங்க. இப்போ நல்லா இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன். அந்த ஆவி போன உடனே அந்த வியாதி போய்விட்டது. அந்த ஆவிதான் அந்த சரீரத்தில் அந்த கேன்சர் வியாதியை கொண்டு வந்து வேதனைப்படுத்தினது. அவங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லா சரீரத்திலும் கேன்சர் வியாதினால் பிசாசு தான் கொண்டு வருதுன்னு சொல்லிடாதங்க. அப்படி கிடையாது. சிலருக்கு அந்த மாதிரி அந்த நோயை பிசாசு கொண்டு வந்து அந்த வியாதியை உண்டாக்கும் போது அந்த ஆவி போன உடனே வியாதி மறைந்து விடும். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கூட இந்த மாதிரி நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இயேசு ஒரு அற்புதமான ஒரு விடுதலையை உங்களுக்கு தரப்போகிறார். அதற்கு தான் ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். வெளிநாடு ஒன்றுக்கு நான் ஊழியத்துக்கு போயிருந்தேன். அப்போது அந்த கூட்டத்தில் முடிவில் ஜெப நேரம் வந்தது. அப்போ ஆவியானவர் என்னோட தெளிவாக பேசுகிறார். இங்கே ஒரு சகோதரி பல வருஷமாக அவங்களுடைய ஜீரண உறுப்பு பாதிக்கப்பட்டு இருக்கிறார். நல்லா இருப்பாங்க, மற்றபடி எல்லாம் ஓகே. அவங்களுடைய ஜீரண உறுப்பு மாத்திரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எதுவுமே அவங்களுக்கு ஜீரணமாவதில்லை. ஒவ்வொரு நாளும் சாப்பிடுவதனால ரொம்ப கஷ்டம் அப்படின்னு பல மருத்துவம் பார்த்து சுகமாகலை. அவங்க வந்திருக்கிறாங்க, நீ ஜெபம் பண்ணு, நான் விடுதலை கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன அந்த சகோதரி முழங்கால் படியிட்டாங்க. அவங்களுக்காக ஜெபித்த போது அந்த ஆவி வெளியேறி போச்சு பாருங்கள். உடனே அவங்களோட ஜீரண உறுப்பு நார்மலாகி மாறிவிட்டார். அது தொடர்ந்து 2-3 நாள் சோதித்து பார்த்துட்டு கடைசி நாள் சந்தோஷமாக சொல்கிறாங்க, எத்தனையோ வருஷமாக என்னுடைய வயிற்று பகுதியில் அந்த பாதிப்பு, ஜீரண உறுப்பு பாதிப்பு, எத்தனை மருந்து, எத்தனை டாக்டர்கிட்ட போனேன், எல்லாமே ஒன்றும் இல்லைங்க, நார்மலாக இருக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் பாதிக்கப்பட்டு கொண்டே இருந்தேன். ஆனால் இயேசு எனக்கு விடுதலை கொடுத்து விட்டார். அந்த ஆவி போன உடனே விடுதலை. இதே மாதிரி ஒரு சமயம் ஒரு சகோதரன் ஆர்த்தரைட்டிஸ்னால் அப்படியே விரல் ஜாயிண்டெல்லாம் வலிக்கும், விரல் மொழியாக வலிக்கும், வேதனை. அந்த சகோதரன் மீது ஆண்டவருடைய வல்லமை இறங்கின போது அந்த ஆவி வெளியேறின உடனே பாருங்கள் நல்ல சோமாயிட்டார். சந்தோஷமாக கையை மடக்கிறார், மடக்கி காமிக்கிறார். சோமாயிட்ட, வலி இல்லை, வேதனை இல்லை, எத்தனை வருஷமாக இருந்தது பாருங்கள். அந்த பிசாசானவன் நம்முடைய சரீரத்தை தாக்கி நம்முடைய சரீரத்தில் வலிகள், வேதனைகளை உண்டாக்கி நம்முடைய சந்தோஷத்தை கெடுத்து விடுகிறான். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கண்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம், உங்களுடைய கிட்னி பாதிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது உங்களுடைய ஆர்த்ரைட்டிஸ்னால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஏதோ ஒரு உறுப்பை சாத்தான் தாக்கி பலவீனப்படுத்தி இருக்கலாம். இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை. ஜெபம் பண்ணும்போது இயேசுடைய வல்லமை தொடும்போது மெய்யான விடுதலை, மெய்யாகவே விடுதலை ஆவியர்கள் என்று இயேசு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். மூன்றாவது கடைசியாக நம்முடைய வாழ்க்கையில் மூன்றாவது ஒரு காரியம் இருக்கிறது, ஆவி. நமக்குள்ளே இருக்கிற ஆவி. மனுஷன் ஆண்டவர் கொடுத்த ஆவி தேவன் தந்தை தீபமாக இருக்கிறது. இந்த சாத்தான் அதை டிஸ்டர்ப் பண்ணுவான். இந்த ஆவியில் கலக்கம், பயம், சோர்வு, ஒரு மாதிரி காரியங்கள் எல்லாம், டிப்ரெஷன், இதெல்லாம் கொண்டு வந்து இந்த ஆவியில் சில சமயத்தில் உள்ளே நுழைந்து அப்படியே முழு சரீரத்தையும் ஆவியை கட்டுப்படுத்தி விடுவான். அதான் பொசஷன். அசுத்த ஆவி ஒரு மனிதனை நிரப்பி விடும்போது, ஒரு சமயம் ஒரு தகப்பன் அவர் சின்ன குழந்தை கூட்டி கொண்டு வந்தார். அந்த குழந்தைக்கு ஒரு 10 வயசு இருக்கும், சின்ன பெண் குழந்தை. அவர் அதனுடைய நெற்றியிலெல்லாம் நிறைய காயம், அப்படியே காயமாக இருந்து தழும்பெல்லாம் இருந்தது.
நான் கேட்டேன், இந்த சின்ன குழந்தைக்கு என்ன நெற்றியில் இந்த பிரச்சனை? அவர் சொன்னார், ஐயா அதுதான் எனக்கு ரொம்ப துக்கம். என் குழந்தையா திடீர்னு ஒரு ஆவி அவள் மேலே வந்து இறங்குது. அது அசுத்த ஆவி. அந்த ஆவி இறங்கின உடனே அவளை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படியே தரையில் தலையை ஓங்கி ஓங்கி அடிப்பாள். அது மண் தர, கல், சிமெண்ட்டு எதுவும் தெரியாது. ஓங்கி ஓங்கி அடிப்பாள். அப்படியே மண்டை உடைந்த ரத்தம் அடியும். நாங்கள் வந்து பிடிச்சானா உண்டு. நாங்கள் வந்து பிடிச்சி அவளை 4-5 பேர் கண்ட்ரோல் பண்ணி அந்த ஆவி போன பிறகுதான் நார்மல் ஆவாள். பல முறை அப்படி நடந்திருக்கையா. பிள்ளையை கொல்லுவதற்கு அந்த ஆவி போராடுகிறது என்று சொல்லி பாருங்கள். அந்த அசுத்த ஆவி அந்த மகளுக்குள்ளே, அந்த குழந்தைக்குள்ளே வரும்போது அது என்ன பண்ணுறதுன்னு அதுக்கு தெரியல. அதுதான் பொசஷன் என்பது, அசுத்த ஆவி முழுமையாய் ஆட்கொள்ளுவது. இதைத்தான் லூக்கா 5ஆம் அதிகாரம் 1-3 வாசிக்கும் போது இயேசு கனசரேத் என்கிற இடத்துக்கு வருகிறார். ஒரு மனுஷன் கல்றத்தோட்டத்துக்குள்ளே இருக்கிறான். கல்றத்தோட்டத்துக்கு சாதாரணமாக தனியாக போகவே பயப்படுவார்கள். ஆனால் இவன் கல்றத்தோட்டத்துக்குள்ளே தான் அவன் குடியிருப்பேன். வஸ்திரத்தை கிழித்து எறிந்து விடுவான். அவனை கட்டுப்படுத்த முடியாது. கூக்கல் விடுவான். தன் சரீரத்தை தானே காயப்படுத்தி கொள்ளுவான். சங்கிலிகளால் கட்டி பார்த்தாங்க, எல்லாத்தையும் உடைத்து விடும். அந்த அசுத்த ஆவி இறங்கின உடனே அவன் என்ன செய்கிறதுன்னு அவனுக்கே தெரியாது. அப்போ அந்த ஆவி, அதான் பொசஷன் என்பது, ஆவி ஒரு மனிதனை முழுமையாக ஆட்கொள்ளுவார். அப்போ அவன் வந்து என்ன பேசுகிறான், என்ன செய்கிறான்னு அவனுக்கு தெரியாது. அந்த ஆவி அதிலிருந்து விடுதலை பெற்ற உடனே பாருங்கள், அவனுக்கு இயேசு வஸ்திரம் கொடுத்து அவனை வஸ்திரத்தை உடுக்க வச்சு அவன் இயேசுன்னு பார்த்துல அமைதியாக உட்கார்ந்துருக்கிறான் என்று அந்த அற்புதத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். இயேசு பார்த்தீங்களா, தன்னை நிர்வாணப்படுத்தி கொண்டு அலங்கோலமாய் காணப்பட்ட மனிதனுக்கு வஸ்திரம் கொடுத்து அழகாய் மாற்றின தேவன். பிசாசு வஸ்திரத்தை உரிந்து நம்மை அவமானப்படுத்த விரும்புகிறான். ஆனால் ஆண்டவரோ நம்மளை உடுத்து வைத்து அழகுபடுத்துகிற ஒரு அற்புதமான தேவன். என்னால் அவர் தகப்பன் நம்மை பிள்ளைகளாய் பார்க்கிறார். நம்ம அவமானப்படுவதை அவர் விரும்பவில்லை. என் பிள்ளைங்க, நான் உண்டாக்கின என் குழந்தைகள் அவங்க வேதனைப்படக்கூடாது, அவமானப்படக்கூடாது என்று அவர் நினைக்கிறார். நீங்கள் ஒரு விசுவாசித்து வந்தால் போது உடனே ஒரு விடுதலை. இந்த பிசாசு என்ன பண்ணுகிறான், பயத்தை கொண்டு வருவான் சிலருக்குள்ளே. நான் வந்து ஒரு சமயம் நீலகிரி மாவட்டத்தில் மலை பிரதேசத்தில் ஒரு பட்டணத்துக்கு ஒழித்து போயிருந்தேன். அப்போ அங்கே ஒரு பெரிய ஆஃபீஸில் வேலை செய்கிற ஆஃபீஸர், அவர் வந்து பெரிய ஆஃபீஸர். அந்த ஆஃபீஸில் என்னை தனியாக பார்க்கணுன்னு வந்திருந்தார். நான் உட்கார வைத்து பேசினேன். ஐயா, எனக்கு ஒரு பிரச்சனை, இதை யார்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, என்ன பண்ணன்னு தெரியலன்னு கேட்டேன். என்னையா உங்களுடைய பிரச்சனைன்னு கேட்டேன். அவர் சொன்னார், என் பின்னால் யாரோ நடந்து வர்ற மாதிரி எப்பொழுதும் எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கிறது. சிலர் சொல்லலாம், இதெல்லாம் மனப்பிரமடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மை, நான் வீட்டில் இருந்தால் யாரோ என் பின்னால் அந்த உரைச்சிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். திரும்பி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. என் இருதயம் வேகமாக துடிக்கும். அப்படியே நான் வேலைக்கு போனால் பகலில் கூட, ஐயா வேலைக்கு போனால் ரோட்டில் நடந்து போனால் யாரோ வந்து உரைச்சிக்கிட்டு போகிற மாதிரி தெரியும். திரும்பி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. இருதயம் வேகமாக துடிக்கும். நான் ஆஃபீஸில் வேலை செய்யும்போது இரவும் பகலும் யாரோ என்னை தொடர்ந்து வர்றாங்க. ஏதோ ஒன்று என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. என்னை வந்து என் மன பிரமன்றாங்க. இல்லை, நான் தெளிவாக உணர்கிறேன். ஒரு பயத்தின் ஆவி பாருங்கள், ஒரு பொல்லாத ஆவி அவரை கலங்க பண்ணி கொண்டிருந்தார். பொல்லாத ஆவி அவரை பயப்படுத்தி கொண்டிருந்தார். அது பயத்தை கொண்டு வருகிற ஒரு ஆவி. அப்படி விடுதலைக்காக செபிக்க வந்து இயேசு விடுதலை கொடுத்தார். ஒரு சமயம் ஒரு வாலிபன் என்னை பார்க்க வந்தான். இளம் வாலிபன், அவனுக்கு ஒரு 19-20 வயசு இருக்கும். அங்கே உங்களை பார்க்கணும், அவசரமாக ஓடி வந்து பேசினான். என்ன தம்பி, என்ன காரியம்? என்ன ஒரு காரியம் உங்கள்கிட்ட பேசணும், எனக்கா ஜெபம் பண்ணுவீங்களா? என்ன காரியம்னு என்கிட்ட யாரோ பேசிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா. பேசுகிறாங்களா? யார் பேசுகிறா? இப்போ நான் தான் அவன்கிட்ட பேசிட்டேன். இல்லை, என் உள்ளத்துக்குள்ளேருந்து யாரும் அந்த பேசுகிறாங்க, சத்தம் கேட்கும். அப்படியா, என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டேன். நீ தற்கொலை பண்ணி செத்துரு, உன்னால் வாழ முடியாது, அவ்வளவுதான், நீ தற்கொலை பண்ணி செத்துரு, அந்த கிணத்துல குதிச்சிடணும், ட்ரெயினுக்கு முன்னால் போய் விழுந்துரு, இப்படி ஒன்றுனா நான் தற்கொலை பண்ணுறதுக்கு தூண்டுது, பேசுது. நான் அந்த பேச்சை கேட்கக்கூடாது, அந்த வார்த்தையை உள்ளத்தில் துணிக்கூட கேட்கக்கூடாதுன்னு நினச்சா கூட தடுக்க முடியலை. அது கேட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ என்னை அறியாமலேயே நான் தற்கொலை பண்ணிடுவோன்னு எனக்கு பயமாக இருக்குது. பார்த்தீங்களா, ஒரு வாலிபனுடைய பிரச்சனை. ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கலாம். வெளியே சொல்ல பயம், இதை யார் நம்புவாங்க? இது வந்து ரியல் ப்ராப்ளம். அந்த வாலிபனுக்கு ஒரு தற்கொலையின் ஆவி அவனை தற்கொலை பண்ண தூண்டிக்கொண்டே இருந்தது. அவனுக்கு தேவை விடுதலை. அந்த பொல்லாத ஆவியின் பிடியிலிருந்து ஒரு விடுதலை. ஒரு பயத்தின் ஆவி, தற்கொலை தூண்டுகிற ஆவி, அதிலிருந்து விடுதலை. பாருங்கள், சிலருக்கு ராத்திரியெல்லாம் தூக்கம் வராது. ராத்திரி இரவெல்லாம் தூங்க மாட்டாங்க, தூக்கமே வராது.
யாரோ நடக்கிற மாதிரி இருக்கும், பயப்படுறது ஒரு சொப்பனம், கண்ணை மூடினா மரண பயம் சிலருக்குள்ள. இன்னொரு சமயம் ஒரு வாலிப மகளை அவருடைய தாயார் கூட்டிகிட்டு வந்தாங்க. என் மகள் ஏதோ சொல்கிறாங்க ஐயா, அவர் சொல்கிறது எனக்கு உங்களுக்கு புரியலை, அது நம்பும்படியும் இல்லை, என்னன்னு கேளுங்கன்னாங்க. நான் அந்த காலேஜில் படிக்கிற மகள், அவர்கிட்ட கேட்டேன் அவனுக்கு என்னம்மா பிரச்சனைன்னு கேட்டாங்க. அதாவது ஒரு குரல் என் காதில் கேட்குது. அந்த தம்பி சொன்னால் இருதயத்தில் கேட்குன்னு, இந்த மகள் என் காதில் ஒரு குரல் கேட்குது. என்ன கேட்குது? ஏதோ ஒன்று பேசுது, அதாவது அருவருப்பான கெட்ட வார்த்தைகளை பேசுது, அது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. எப்போ பேசுது? ராத்திரியும் பகலுமா. ஆனால் காலேஜில் கிளாஸில் உட்காந்துருப்பேன், ஜன்னல் பக்கம் இருந்து ஒரு ஆள் பேசுகிற மாதிரி அந்த குரல் வரும். நான் திரும்பி பார்த்து ஆள் இருக்க மாட்டாங்க, அந்த காதில் குரல் கேட்கும். என் பாடத்தை கவனிக்க முடியாது, எனக்கு அப்படியே டிஸ்டர்பன்ஸு, ஒன்றும் செய்ய முடியாது. நான் அப்படியே தனியாக உட்காந்துருந்த காதில் பேசுவேன், ராத்திரி படுக்க போனால் காதில் அந்த குரல் கேட்குது, இந்த மாதிரி வார்த்தைகளை பேசுது, எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகி விடுகிறது என்று சொன்னான். இதை யார் நம்புவா கேளுங்க? யாராவது சொன்னால் நம்புவாங்களா? இதெல்லாம் மனப்பிரமன்னு சொல்லுவாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது இது ஒரு பிசாசனுடைய கிரியை. சாத்தான் இப்படியெல்லாம் கூட மனிதர்களை வாதிக்கிறான். பிசாசு இப்படியெல்லாம் மனிதர்களை வேதனைப்படுத்துகிறான். நாம் அதை சரியாக விளங்கி கொண்டு விடுதலை பெற்றுக்கொள்ளாவிட்டால் கடைசி ஸ்டேஜ் அவங்களை மரணத்திற்குள்ளே நடத்தி விடுவான். இனி உன்னை யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க, இந்த மாதிரி காரியத்தை யாரும் நம்ப மாட்டாங்க, தற்கொலை பண்ணி செத்து விடு. அதான் பிசாசனுடைய ஃபைனல் அட்டாக். ஒரு மனிதனை அவனை தற்கொலைக்கு நேராய் தூண்டி நரகத்திற்குள்ளே கொண்டு போதான் அவனுடைய திட்டம். இன்றைக்கி இப்படி ஏதோ ஒரு காரியம் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க, ஏதோ ஒரு பிரச்சனை, பிசாசானவன் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பாவத்தின் அடிமைத்தனத்தில் உங்களை வேதனைப்படுத்தலாம், நோய் பலவீனத்தில் உங்களை கஷ்டப்படுத்தலாம், அல்லது பயத்தை கொண்டு வந்து மன அழுத்தத்தை கொண்டு வந்து உங்களுடைய வாழ்க்கையில் தற்கொலை தோண்டி உங்களுக்குள்ளே ஒரு போராட்டம், வெளியே சொல்ல முடியாத கலக்கத்தோடு இருக்கலாம். இயேசு உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், என் மகனே உனக்கு மெய்யாகவே விடுதலை உண்டு, என் மகளே உனக்கு மெய்யாகவே விடுதலை உண்டு, நான் உன்னை விடுதலையாக்குகிற தேவன் என்று இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலையின் நாள். இன்றைக்கு ஒரு விடுதலையின் அற்புதத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். அந்த சாத்தானுடைய கிரியைகளை அழித்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கிற ஒரு ஆண்டவர். ஏன் அவர் விடுதலை கொடுக்க முடியும் தெரியுமா? அவர் சிலுவையில் நமக்காக கட்டப்பட்டவராய் தொங்கினார். நமக்கு விடுதலை கொடுப்பதற்காக சிலுவையில் அவர் அடிமைப்படுத்தப்பட்டவராய் தொங்கினார். சிலுவையில் இறங்கி வா பார்க்கலாம் என்று சவால் விட்டாங்க. இயேசுவோ சிலுவையிலே கட்டப்பட்டார். அவருடைய அன்பு, நம்மேல வைத்த அன்பு சிலுவையிலே அவரை கட்டி வைத்து விட்டது. இந்த அடிமை இந்த மாதிரி ரத்தம் சிந்தி மறித்து உயிர்த்தெழுந்தால் தான் மக்களுக்கு விடுதலை, ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும் என்கிற அந்த அன்பு அவரை சிலுவையிலே கட்டி வைத்து விட்டது. ஆணி கடாவப்பட்டவராய் கைகளிலும் கால்களிலும் ஆணி அடிக்கப்பட்டு ரத்தம் வடிய அந்த சிலுவையில் அவர் தொங்கி மறித்தார். அவருடைய தன்னுடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிந்தினார். எதற்காக தெரியுமா? நம்மை இந்த பாவத்தில், இந்த சாபத்தில், இந்த பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக. கலாத்தியர் 1:4 சொல்லுகிறது, இப்பிரபஞ்சத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க சிலுவையில் இயேசு தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். தீத்து 2:14 வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இயேசு நம்மை சகல அக்கிரமங்களில் இருந்தும் மீட்டு கொள்வதற்காக, விடுதலை கொடுப்பதற்காக சிலுவையில் தன்னையே மரிப்பதற்கு ஒப்பு கொடுத்தார். உங்களுக்காக சகோதரனே, உங்களுக்காக சகோதரி, வாலிப தம்பி உனக்காக தன்னையே சிலுவையில் அர்ப்பணித்து கொண்டார். எனக்கு தெரியுமா, உனக்கு ஒரு விடுதலை கொடுக்க, உனக்கு ஒரு மெய் சமாதானத்தை கொடுக்க, உன் வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்ற தன்னை சிலுவையிலே பலியாய் கொடுத்து பரிகாரியாக அவர் மரித்தார். மரித்த ஆண்டவர் 3வது நாள் உயிரோடு கூட எழுந்தார். இன்றைக்கு அவருடைய கரத்திலே தழும்புகள், அவருடைய தழும்புகளால் குணமாக்குகிறார், அவருடைய தழும்புகளால் விடுதலை தருகிறார். அவருடைய இரத்தத்தின் வல்லமையினால் நமக்கு சத்துருடைய கிரியைகளை அழித்து விடுதலை தருகிறார். அந்த